அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வளமிகு தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேரள குப்பை கழிவுகள் நெல்லையில் கொட்டப்பட்டிருப்பது குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் கல்லூர் பழவூரில் கொட்டப்படுவதற்கு எடப்பாடி பழனிசாமி இந்த கண்டனத்தை தெரிவித்து அண்டை மாநிலத்தின் கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை முதல்வர் தடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, எடப்பாடி பழனிசாமி என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். கேரள மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் மருத்துவ கழிவுகள்ல கொட்டப்பட்டது செய்தியாக நாம் வெளியிட்டிருந்தோம். அதற்கு தீவிர நடவடிக்கைகள் ஒரு பக்கம் எடுத்து வருகிறது. அந்த நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஒரு எக்ஸ்தல பதிவை இட்டிருக்கிறார். அதில் கேரள முதல்வருடன் கைகுலுக்கி போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டும் முனைப்பாக இருக்கக்கூடாது. முல்லை பெரியாரில் மாநில உரிமைகளை நிலைநாட்டுவது இந்த அரசுக்கு பக்குவம் இல்லை. அண்டை மாநிலத்தின் கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்கக்கூட தெம்பில்லாத முதல்வராக இருக்கிறார் என்றும், வளமிகு தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என்ற தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே போல கொட்டப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் மக்களுக்கு பல்வேறு தொற்று நோய் பரவ வாய்ப்பு உள்ளதால் அனைத்து குப்பைகளையும் உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும், இனி இது போன்ற பிற மாநில கழிவுகள் கொட்டப்படாத அளவிற்கு விதமான நடவடிக்கைகளை தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.